கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜேம்ஸ் எப்பர்னன். இவருடைய காலம் 1815 முதல் 1911 முடிய. இவருடைய நாடு பென்னிசில்வேனியா. இவருடைய தரிசன பூமி சீனா, ஜப்பான். வேலை கிடைக்கவில்லை. இது பல இளைஞர்களின் மனக்குமுறல். எத்தனையோ இடத்திற்கு விண்ணப்பம் கொடுத்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று தன்னையே நொந்து கொள்வார்கள். ஆனால் வேலை கிடைத்த பலருக்கோ தங்கள் பணியிடங்களில் நிம்மதி கிடைக்கவில்லை என்பார்கள். சரியான தெரிவு செய்தல் இதில் முக்கியமானது. ஜேம்ஸ் எப்பர்னன் ஒரு டாக்டர். தன்னுடைய வேலை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தார். உலக பிரகாரமாக உழைப்பதை காட்டிலும் உன்னதற்காக உழைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த பாரம் உடையவராக காணப்பட்டார். மருத்துவ மிஷனரியாக சியாம் என்ற இடத்திற்கு செல்ல நினைத்தார். ஆனால் சூழ்நிலைகளின் சாதகமற்ற நிகழ்வுகளினால் 1841 சிங்கப்பூர் சென்றடைந்தார். கடல் பயணத்தின் போது ஜேம்ஸின் மனைவி கிளேரா கர்ப்பிணியாயிருந்தார். துஷ்டவசமாக அக்கரு கலைந்து போனது. மிகவும் வேதனைக்குள்ளானார் ஜேம்ஸ். எனினும் கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றிக் கொண்டார். ஓபியம் போர் காரணமாக சீனாவில் இவர் அனுமதிக்கப்படாததால் 2 வருடத்திற்கு பின் சீனா சென்றார். 5 வருடங்கள் அங்கு கடினமான பணியை செய்து கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். 1859 ஜப்பான் நாட்டிற்கு மிஷனரியாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். அங்கு மருத்துவமனை, பள்ளிக்கூடங்களை கட்டினார். ஜப்பான் ஆங்கில அகராதியை வெளியிட்டார். ஜப்பானிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் ஆர்வமுடன் ஈடுபட்டார். இவரின் 2வது குழந்தையும் பிறந்த சில மணி நேரங்களில் இறந்து போனது. சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்தார். எனினும் தன் அழைப்பில் நிலைத்து நின்று அங்கு தன் பணியை வெற்றிகரமாக செய்து 96 வயதில் இறைவனுக்குள் இளைப்பாறினார். பிரியமானவர்களே, ஊழியத்தினால் ஏற்படும் இழப்புகளை தாங்கிக் கொள்ள தயாரா? ஜே.ஆர். மில்லர் இவ்விதமாக சொல்லுகிறார்: நமது இழப்புகள் எவ்வளவுதான் பெரிதாக இருப்பினும் நமது எஜமானர் நம்மை அழைக்கும் வரை நமது பணிகளை விட்டு விடுவது கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஜேம்ஸ் அவர்களுடைய ஊழியம் மகிமையானது, மகத்துவமானது. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் அதே போல இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் சரியான காரியங்களை செய்கின்ற பொழுதும், நேர்த்தியான காரியங்களை செய்கின்ற பொழுதும், கிறிஸ்துவுக்கு உகந்த வகையில் செயல்படுகின்ற பொழுதும் உபத்திரவங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், இழப்புகள் தவிர்க்க இயலாது. ஆனால் உலகம் உபத்திரவம், வியாகுலம், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், நெருக்கடிகளை எப்படி பார்க்கிறது என்றால், அநியாயக்காரனுக்கு சொந்தம், அக்கிரமக்காரனுக்கு சொந்தம், வழி தப்பி போகிறவனுக்குத்தான் சொந்தம், இப்படியாக பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு உரிமையானதுதான் இவைகளெல்லாம் என்று நினைத்து பேசுவதையும் சிந்திப்பதையும் நம்மால் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். ஆனால் உண்மை அதுவல்ல. எப்படி வானத்திலிருந்து மழை பெய்கின்ற பொழுது அது நல்லவர் கெட்டவர் என்று பார்க்காமல் யாவரையும் அது மகிழ்விக்கிறதோ, யாவருடைய நிலத்திலும் அந்த மழை பெய்கின்றதோ, அதே போலதான் இந்த துன்பமும் துயரமும் வியாகுலமும் இந்த உலகத்தில் ஒன்று. அது நல்லவர் கெட்டவர் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. அது இந்த உலகத்தில் வாழுகிற யாவரையும் அது தனக்குள் இழுத்து அவர்களை கஷ்டப்படுத்துகிறதை நம்மால் உணர முடியும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே
நாம் செம்மையாய் நடக்கும் பொழுதும், உண்மையாயிருக்கும் பொழுதும், உத்தமமாயிருக்கும் பொழுது, சரியான மிக நேர்த்தியான காரியங்களை செய்கின்ற பொழுதும் இப்படிப்பட்ட இழப்புகள், பாடுகள் வரும்போது, ஒருவேளை நாம் தவறான பாதையில் போகிறோமோ, நாம் செய்கிறது சரியில்லையோ என்று சத்ருவானவன் நம் இருதயத்தில் சிந்திக்க தோன்றுவான். இல்லை பிரியமானவர்களே, இவைகளை தாண்டி செல்வதற்கும், இவைகளை மேற்கொள்வதற்கும், இவைகளை தாங்கிக் கொள்வதற்கும் கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கின்றார். ஆம், ஆகவே கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாய் செயல்படுகின்ற பொழுது இவ்விதமான இழப்புகளும் கஷ்டங்களும் வரும்போது சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் முன்னெடுத்து செல்கிற காரியத்தில் பின்னிட்டு பார்த்து விடக்கூடாது. இது தவறோ அநீதியோ என்று நம் மனதில் சந்தேகம் வந்து விடக்கூடாது. இது கிறிஸ்துவுக்கு சித்தம் இல்லையோ என்ற சந்தேகம் நமக்கு வந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த ஜேம்ஸ் அவர்களுடைய வாழ்வில் 2 குழந்தைகளை இழக்கின்றார். பிரயாணத்தில் தடைகள். ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தருக்கு சித்தமில்லையோ என்று அவர் திரும்பியிருந்தால் எவ்வளவு பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை அவர் செய்திருக்க முடியாது. அவர் செல்ல வேண்டிய அந்த ஜப்பான் நாட்டிற்கு குறிக்கப்பட்ட நாளில் போய் சேர்ந்தார். அங்கே மருத்துவமனை, பள்ளிக்கூடங்களை கட்டினார். கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு ஊழியத்தை செவ்வையின்னு செய்து முடித்து வேதாகமத்தை அவருடைய மொழியில் மொழிபெயர்த்து அவருடைய கரங்களில் கொடுத்தார். நாம் தொடர்ந்து செயல்படுவோம், உண்மையாக கிறிஸ்துவுக்கு இருப்போம், பாடுகளை வென்றிடுவோம். ஜெயம் கிறிஸ்துவால் மாத்திரமே நமக்கு உண்டு. நிச்சயமாக இந்த நாளின் பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவில் வெற்றி பெறுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், சங்கீதம் 120 முதல் 124 வரை, லூக்கா 4ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.